உங்கள் கனவை நிறைவேற்றிய முதல் மனிதர் வந்து பாலா. ஆமாம். பாலாண்ண நம்ம ஊருக்காரரு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து அப்பாவோட பேசும்போது நார்மலாக பேசுவார். அவர் ரொம்ப இதாக இருப்பார். ஆனால் டக்குன்னு அந்த 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 இதுலேருந்து வெளியே வந்துட்டால் அவரோட மூமெண்ட், அவரோட இது பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு ஃபியர் கொடுக்கும் அப்போது. ஆனால் எனக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேஷுவல் இருந்துச்சு. நம்ம பரதேசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அவர் படம். பரதேசி பண்ணும்போது தான் அவரோட அறிமுகம் கிடச்சிது. ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் கிடச்சிது. அதுக்கப்புறம் பேசும்போது சொன்னேன், சார் அண்ணே ஒரே ஒரு சீனு உங்கள் படத்தில் நடிக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சேது படம்லாம் சார் அவ்வளோ நாள் காலையில் நாங்கள் கட் அடிச்சுட்டு போய் இந்த கிருஷ்ணவேணின்னு ஒரு தேட்டரில் ஒரே ஒரு ஷோ தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போய் படத்தை பார்த்துட்டு பயங்கர இது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வரேன், படம் இல்லை. என்ன அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா இப்படி ஒரு படம், டே அந்த படத்தை தாண்டா அவர் கேட்டுட்டு இருந்தார், நம்ம ஒரு இவ்வளோ கொடுத்துருந்தா நம்மளே வாங்கியிருக்கலாம், அப்பா இப்போ கூட இல்லைப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ளேருந்து தான் ஆஸ்கார் வாங்கிட்டாங்க. இல்லைனா சேது நம்ம வாங்கி நம்ம அப்பயே ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு. அப்புறம் பரதேசி எடுத்தோம். பரதேசி கமர்ஷியலாகவே ரொம்ப நல்லா போச்சு.